ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான வீடியோ இது. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து சிவான்னு ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார் எனக்கு வாட்ஸ்அப்பில். அது என்னென்னா, அவருடைய கீரைகள் போடுறாரு. அது என்ன ஆகுனா காஞ்சி போகுது. அப்புறம் ப்ளஸ் இந்த மாதிரி காஞ்சி போகுது, எதுவுமே வரமாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போகுது அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சிருந்தார். அவருக்கு உண்டான பதில் இது. இப்போ அந்த ப்ராப்ளம் இப்போ எங்கள் தோட்டத்தில் இருக்கிறதுனால நான் அதை இப்போ எடுக்கிறேன். இப்போ இது வந்துட்டு வெந்தயக்கீரை நான் போட்டிருக்கேன். நிறையா போட்டேன். ஒரு சில இது தான் வந்திருக்கு. ஒரு சில இதெல்லாம் காஞ்சி போகுது பாருங்கள். இங்கே இது காயறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து வெயில், இன்னொன்று வந்துட்டு வேரழுகல் நோய். வேர்ப்புழு தாக்குதலால் வேரழுகல் நோய் வரும். வேரழுகல் நோயின்றது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா மழை நாளில் தான் அதிகமாக வரும். அது வந்துட்டு ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்ததுனாக்கா அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ இது வந்துட்டு இப்போ வருதுன்னு பார்த்திங்கன்னா அது வந்து வேர்ப்புழு தாக்குதல். வேர்ப்புழு தாக்குதல் அப்படின்னு பார்த்திங்கன்னா செடியோட அடியில் இருக்கிற வேரை அது வந்து சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா அந்த வேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி காஞ்சி போயிடும். இப்போ இது எப்படி வருது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம தொழு உரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து போடுவோம். அது குப்பையில் தான் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த குப்பையில் ஏகப்பட்ட புழுக்கள், அதாவது நுண்ணுயிர்கள் நிறையாமே இருக்குது. அதுலேருந்து வர்றது தான் நம்ம மாடி தோட்டத்தில் வர்றது. பொதுவாக கீழே வந்துட்டு இயற்கையாகவே இருக்கும். மாடி தோட்டத்தில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொழு உரத்துலேருந்து வர்றது தான், அந்த குப்பையிலேருந்து வர்றது தான். அது வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா அந்த வேரை வந்து சாப்பிடும். இப்போ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், மேக்ஸிமம் எல்லாமே காஞ்சி போச்சு ஒரு மாதிரி. இப்போ நான் இந்த ஒரு செடியை வந்து போடுங்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகே, இப்போ பார்த்துட்டா இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்துட்டு அழுகி போச்சு பாருங்கள். இருங்க, இந்த தண்டுக்கு கீழே இருக்குது பாருங்கள், இந்த இடம் அழுகி போய் ஒரு மாதிரி இந்த செடி வந்து வதங்கி போச்சு. இதுதான் ப்ராப்ளம். இப்போ இதையே வந்துட்டு வெங்காயத்தில் காட்டுறோம் பாருங்கள். நம்ம வெங்காயம் வந்துட்டு நட்டு வச்சுருப்போம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெங்காயத்தை பார்க்கலாம். பாருங்கள், வெங்காயமே அழுகி போச்சு பாருங்கள். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகே, இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்கலவை தயாரிக்கும் போது கம்பல்சரி நீங்கள் எந்த செடிக்காக இருந்தாலும் கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக போட்டாகணும். வேப்ப முன்னாக்கு கண்டிப்பாக ஒரு பேகுக்கு ஒரு கைப்பிடி கண்டிப்பாக வேப்ப முன்னாக்கு போட்டாகணும். சப்போஸ் வேப்ப முன்னாக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேப்ப இலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு போடுங்க. அப்புறம் இன்னொன்று, சோத்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. அதை வந்துட்டு மண்கலவையிலே ரெடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். சரி, நான் வந்துட்டு இப்போ செடியெலாம் நட்டுட்டேன், வளர்ந்து வருது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த மாதிரி அழுகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வேப்ப முன்னாக்கு ஒரு கைப்பிடி 1 லிட்டரில் நல்லா கலந்துக்குங்க. போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க. கலந்துட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் செடிக்கு இலையில படாத மாதிரி எல்லா இடத்துலையுமே ஊற்றி விட்டுருங்க. ஓகேவா? அடுத்தது வேப்ப முன்னாக்க ஊற்றிட்டீங்க. அடுத்தது இந்த சோத்து கத்தாழை இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நல்லா தோல்லாம் எடுக்க தேவையில்ல. நீங்கள் அதை வந்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்துட்டு அந்த தண்ணியை எடுத்து, அந்த வடிகட்டெல்லாம் தேவையில்லை, அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி வேப்ப முன்னாக்கு ஊற்றணும் பார்த்தீங்களா, அதிலே வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுடலாம். இந்த மாதிரி ஊற்றுறதுனால உங்களுக்கு வேர்ப்புழு தாக்குதல், அந்த வேரழுகல் நோய், இது எல்லாமே வந்துட்டு தவிர்க்கப்படுது. ஓகே விவர்ஸ், மீண்டும் அடுத்த கேள்வி பதிலில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாமே வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அப்போ தான் வந்துட்டு என்னால் வந்து தீர்வு சொல்ல முடியும். அந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்னுடைய தோட்டத்தில் இருந்தால் கண்டிப்பாக உடனடியாக நான் தீர்வு சொல்கிறேன். நன்றி.